السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொள்கை விளக்கம் என்ற தலைப்பின் கீழ் வருங்காலத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்னென்ன, அதனை அறியக்கூடிய ஒரு வகுப்பாக நாம் இதனை ஆக்கிக்கொள்வோம். பொதுவாக மார்க்க அறிவுரைகளை பொறுத்தவரையிலும் அதை பல்வேறு வழியில் அதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஒரு ஜும்மா பயான் எடுத்துக்கிட்டால் அறிவுரையாகத்தான் இருக்கும். வேறு ஒரு உள்ளரங்கு பயான், ஒரு பொதுக்கூட்டம், மாநாடு, இது மாதிரி எதை எடுத்துக்கொண்டாலும் ரசூலுல்லாஹ்வுடைய நபி மொழியை சொல்லி அது குறித்த அறிவுரை கருத்துக்களை பார்ப்போம். ஆனால் மக்தப் மதரஸால நம்முடைய பிள்ளைங்க ஓதி அடிப்படை சட்டங்களை படிப்பார்கள். அந்த மாதிரியான சட்டங்களை படிப்பதற்கு பெரியவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கிற வியாபார நிலையை, அந்த பிஸி ஸ்கெடியூலில் ஒரு காலையில் சாயந்தரம் வந்து முறையாக மார்ஷா படிக்கிற நிலை நமக்கு கிடையாது. அந்த காலத்தையும் தாண்டி என்ன செஞ்சாச்சு வந்தாச்சு. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் இந்த தௌஹீத் முறை, சத்திய கொள்கையை படிக்கிற முறைகளும் இருந்திருக்க வாய்ப்புகள் குறையுது. இதை கருத்தில் கொண்டு அறிவுரை தலைப்பாக இல்லாமல் கற்றுக்கொள்கிற தலைப்பாக, இஸ்லாத்தினுடைய பேஸ் முஸ்லீம்னு ஒரு ஆள் உலகத்தில் சொன்னால் இதெல்லாம் அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் முறையாக தெரியலன்னு சொன்னால் அவன் நம்ம அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் தாண்டி நிற்கிற மாதிரி என்ன செஞ்சிடும் ஆகிவிடும். அந்த மாதிரியான அடிப்படை தலைப்புகளை எதை எதை எப்படி வழங்க வேண்டும் என்பதை நாம் எடுத்து பார்ப்பதற்காகத்தான் கொள்கை விளக்கம் என்ற ஒரு தலைப்பை வைத்து, இதில் சிலது நமக்கு தெரிந்ததும் இருக்கலாம், தெரியாததும் இருக்கலாம். தெரிஞ்சது இருந்துச்சுன்னா அதை கூடுதலாக உறுதிப்படுத்திக் கொள்வோம். தெரியாததாக இருந்தால் என்ன செய்வோம், அதை கற்றுக்கொள்வோம் என்பதை சொல்லிக்கொண்டு, அடிப்படை என்றைக்குமே ஒரு கட்டடம் எதுவாக இருந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மழை, வெயில், புயல், இன்பம், துன்பம் எல்லாத்தையுமே தாங்கி நிற்கும். அப்போ ஒரு மனிதனுடைய அக்கீதா, அதாவது அக்கீஹா அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்காக ஆடை இருக்கிறது. ஆக்கீதா, அக்கீதா என்றால் கொள்கை விளக்கம், அடிப்படை கொள்கை என்று பொருள். அதான் அரபில் அக்கீதா என்று சொல்வாங்க. அப்போ இந்த அக்கீதாவை, அடிப்படை நம்பிக்கையை நம்ம சரிப்படுத்தணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தானே இருக்கிறோம், அப்படி கிடையாது. அல்லாஹ்வை ஈமான் கொள்வதற்குன்னு ஒரு முறைகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய பண்புகள் 99 பெயர்கள், 99க்கும் நெருக்கமான பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொன்னால் அதை பெயராக பார்க்கக்கூடாது, அதை பண்பாக பார்க்க வேண்டும். இரண்டுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நம்முடைய உரைகளுடைய தொடரில் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், அதை நாம் காண்போம். அந்த அடிப்படையில் ஒரு மனுஷன் எதை விளங்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொள்கை விளக்கம் பறந்து விரிஞ்சிருக்கும். இதில் இந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்மளாக சப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணுறதை விட அல்லாஹ்வே ஒரு சப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான். மனுஷன்னா அடிப்படையாக அவனுக்கு முஸ்லீம்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கான இது முஸ்லீமில் இடம்பெறுகிற 8வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டு ஒரு நீண்ட நெடிய ஒரு ஹதீஸ். அந்த ஒரு ஹதீஸை பார்த்துவிட்டு அதில் எந்த கல்வியை அல்லாஹ் நமக்கு சப்ஜெக்டாக கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்துட்டு அதை விரிவாக என்ன செய்வோம் அடுத்தடுத்த தொடரில் அல்லாஹ் நாடினால் காண்போம். அந்த அடிப்படையில் இந்த செய்தியை எடுத்து பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம், நபி தோழர்கள், தாபீன்களில் ஒரு 2 தாபீன்கள், யஹ்யா இப்னு மஅமூர் என்பவர்களும் யஹ்யா இப்னு யஅமர் என்பவரும் ஹுமைத் என்பவரும், யஹ்யா ஹுமைத் அப்படின்னு பேர் என்ன வச்சுக்கோங்க, யஹ்யா அவர்களும் ஹுமைத் அவர்களும். இந்த யஹ்யா அவங்க சொல்கிறாங்க, ஒரு காலம் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிற்காலத்தில் காண அவ்வள மண்கால ஃபில் கத்ரி பி பசரா மஹ்பூத், விதி என்பது இல்லை என்று முஸ்லீம்களே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் கிடையாது. வணக்க வழிபாடு செய்வோம், தொழுவோம், எல்லாமே செய்வோம், விதியே ஒன்றும் கிடையாது. அது நம்மளுடைய செயலை பொறுத்து தான். ஒரு டீ இருக்கா, அது குடிக்கிறதும் குடிக்காது நம்முடைய விருப்பம் தான். அது ஆனிஃப், அது அப்பொழுது உருவாகுவது தான். அல்லாஹ் அதை விதியாக்கலை அப்படின்னு முஸ்லீம்களே ஒரு கூட்டம் எப்போ தாபீன்களுடைய காலத்தில் பசராவில் தோன்றுச்சு. அந்த கொள்கையை கொண்டு வந்தவர் மஹ்பூத் என்பவர்.
அப்போ இந்த கொள்கை வந்தவொடனே என்ன செய்கிறாங்கன்னா ஹுமைத் அவர்களும் யஹ்யா அவர்களும் பேசிக்கிட்டு போகிறாங்க. இது சம்மந்தமாக நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக நபி தோழர்களில் ஒரு ஆளை பார்க்கணும். நமக்கு விளக்கத்தை விட நமக்கு முந்தைய தரத்தில் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் யாரையாவது பிடிச்சி இதுக்கான விளக்கம் என்னன்னு நம்ம கேட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யஹ்யா அவர்களும் ஹுமைத் அவர்களும் பேசிக்கொள்கிறார்கள். பேசினதுக்கப்புறம் அப்துல்லாஹ் இப்னு உமர் இவங்க ஹஜ்ஜுக்காகவும் உமருக்காகவும் என்ன செய்கிறாங்க? மக்காவுக்கு போகிறாங்க. அப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் அவங்க யாரு? உமர் அவங்களுடைய பிள்ளை. அவங்கள சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பள்ளிவாசலுக்கு அப்படி உள்ள நுழைகிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் உள்ள போகிறாங்க. இவர் நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க. யஹ்யாவும் ஹுமைதும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழாதவர்கள், ரசூலுல்லாஹ்வை பார்க்காதவர்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஆள் இருக்கிறாங்க, கூட இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட இந்த விதியை பற்றி நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி லெஃப்டில் ஒரு ஆள் ரைட்டில் ஒரு ஆளுமா போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்தோன்னே யஹ்யா அவங்க கொஞ்சம் பேச்சு திறமை உள்ளவங்க. அவங்க பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்துல் ரஹ்மானே அவருக்கு அப்துல் ரஹ்மானா அவங்களுடைய அபா அப்துல் ரஹ்மான் உமர் இப்னு உமருடைய பிள்ளையுடைய அந்த பேரை சொல்லி அழைக்கிறாங்க. இன்னஹு கது லஹர கிபிலனா நாசும் யக்ரஊனல் குர்ஆன வ யதஃபக்கரூனல் இல்ம. எங்கள்கிட்ட சில கூட்டம் தோன்றிடுச்சு. அவன் குர்ஆனெல்லாம் நல்லா தான் ஓதுறான். வ யதஃபக்கரூனல் இல்ம, கல்வியெல்லாம் நல்லா தான் தேடுறான். ஆனால் நிறைய அவருடைய சிறப்புகளை சொல்லிவிட்டு அன்னஹும் யஸஅமூன அன்லா கதர், விதி என்பது இல்லை என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க வாதிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இப்னு உமர்கிட்ட யஹ்யா அவர்களும் ஹுமைத் அவர்களும் கேட்குறாங்க. அப்போ இப்னு உமர் அவங்க சொல்கிறாங்க, ஃபஇதா லகீத, நீங்கள் ரெண்டு பேரும் அவங்கள சந்திச்சா அஹ்பிர்ஹும், அந்த கூட்டத்தில் நீங்கள் சொல்லிடுங்க, இன்னி பரீஉம் மின்ஹும் வ அன்னஹும் பரீஉம் மின்னி, அவர்களை விட்டு நான் விலகியவன், என்னை விட்டு அவர்கள் விலகியவன், எனக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது, அவனுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்னு உமர் சொல்கிறாங்க, ஹத்தத்னி அபி உமர் இப்னு கத்தாப், இந்த விதி சம்பந்தமாக என்னுடைய தந்தை உமர் அவங்க சொன்ன ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹதீஸ் ரூட் எப்படி வருது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிள்ளைக்கு சொன்னதை அடுத்த தரத்தில் உள்ள யஹ்யாவுக்கு என்ன செய்கிறாங்க? இந்த செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு வந்துருங்க, தாபீன்களுடைய காலத்துக்கு தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு உமர் அவங்க சொன்னதாக அவருடைய பிள்ளை சொல்கிறாங்க. பைனமா நஹ்னு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த யௌமி, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் ஒரு சபையில் என்ன செஞ்சிருந்தோம்? உட்கார்ந்துருந்தோம். இது தரா அலைனா ரஜுலுன் ஷதீதுன் பயாதுன் சியாப் ஷதீது சவாதி ஷஅர், வெண்ணிற ஆடை அணிந்து நல்ல கருகருகர் என்ற முடியை வைத்துக்கொண்டு, படித்து வாரி ஒரு முடியை வைத்துக்கொண்டு ஒரு மனிதர் எங்களுக்கு வந்தாரு. லா யுரா அலைஹி அஃபரு சஃபர், பயணத்தினுடைய எந்த அடையாளமும் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் ஒட்டக பயணம் தான், முடியெல்லாம் கலைஞ்சிரும், சட்டெல்லாம் அழுக்கா போயிடும், தூசி மணலாக தானே இருக்கும். ஆனால் வெள்ளையாக ஃப்ரெஷ்ஷாக அயன் பண்ண மாதிரி போட்டு வந்திருக்காரு சட்டை. முடியை பார்த்தீங்கன்னா நல்ல கருகருன்னு நல்ல சீவியில் செஞ்சுருக்கிறாங்க, அப்படியே வர்றாங்க. ஆனால் அவர் உள்ளூர்காரரும் கிடையாது, நாங்கள் அவர் உள்ளூரில் பார்த்ததும் கிடையாது, வெளியூர்கார அந்த அடையாளம் என்ன செய்யலை அவர் மேலே இல்லை. அவர் நேராக வந்து என்ன செய்கிறாரு? ஜலசைரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்னத ருக்பத்திஹி இலா ருக்பத்திஹி வ வலா கஃபிஹி அலா ஃபக்திஹி, அவருடைய முட்டை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முட்டோடு இணைச்சு உட்கார்றாரு. யாருன்னே தெரியல, கூட்டத்தில் வர்றாரு. வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முட்டோட முட்டை இணைச்சி கையை ரெண்டையும் தொடையில வச்சு என்ன செய்கிறாரு? ரசூலுல்லாஹ் கிட்ட அப்படியே அமர்ந்து விட்டு, யா முஹம்மதே அஹ்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாம் என்பது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான் என்று சாட்சியம் சொல்வதாகும், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சியம் கூறுவதாகும், வ துகீமு ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவதாகும், வ துஅதிய ஸகாத், ஸகாத்தை வழங்குவதாகும், வ தஸூம ரமலான், கடமையான நோன்பை ரமலான் காலத்தில் நோற்பதாகும், வ துஹஜ்ஜல் பைத் இனிஸ்ததாத்து இலைஹி சபீல், ஹஜ்ஜு போகிறதுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால், உடல் ஆரோக்கியம் இருந்தால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருது. இந்த 5 கடமை கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த 5 தான் இஸ்லாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? சரின்னு தானே சொல்லணும். இந்த மனிதர் சொல்கிறாரு சதக்கத்தை கரெக்டாக தான் சொன்னீங்கிறார். உமர் அவங்க சொல்கிறாங்க, அஜபுனா லஹு யஸ்அலுஹு வ யுஸத்திகுஹு, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. வந்தார், இஸ்லாம்னா என்னன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, எஸ்ன்னு சொல்லணும்,
சரியா தான் சொன்னீங்கிறாரு. அப்ப பதில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. புதுவாளா இருக்கிறாரு, வர்றாரு, கேள்வி கேட்கிறாரு, பதில சொல்லிட்டு சரியா தான் சொன்னீங்கன்னு சொல்றாரு அப்படின்னு உமர் அவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து மேலும் கேள்வி கேட்கிறாங்க. இப்ப அக்பர்னி அனில் ஈமான், ஈமான்னா என்ன? நீங்க நம்மளும் ஈமான் இருக்கா அப்படின்னு கேட்கிறோம்ல, ஈமான்னா என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றாங்க, அன் துமினு பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்வதாகும், வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை ஈமான் கொள்வதாகும், வ குதுபிஹி, அவனுடைய வேதங்கள், எல்லா வேதங்களையும், மலக்குமார்கள்னா எல்லா மலக்குமார்களையும், வேதங்கள்ல எல்லா வேதங்களையும் ஈமான் கொள்வதாகும், வ ருசுலிஹி, உலகத்தில் உள்ள எல்லா தூதர்களையும் ஈமான் கொள்வதாகும், வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை ஈமான் கொள்வதாகும், வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மையும் தீமையும் விதியின் பிரகாரம் தான் நடக்கிறது என்று விதியை நம்பிக்கை கொள்வதாகும். இந்த செய்தியை சொல்றாங்க. இன்னொரு செய்தி நீண்டு கொண்டே போகிறது. அனில் இஹ்சான், இஹ்சான்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அவனை பார்க்கிற மாதிரி நீங்க வணங்கணும். நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியாது, ஆனா நம்முடைய வணக்க வழிபாடு, நம்முடைய செயல், நம்முடைய தான தர்மம், நம்முடைய குர்ஆன் ஹதீஸ் எப்படி இருக்குன்னா அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனையோடு நீங்க செய்யணும். ஆனா அல்லாஹ்வை நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, அவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று இஹ்சானுடைய அந்த அடையாளத்தை என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சவக்தங்கிறார், நீங்க உண்மையை தான் சொன்னீங்க. அக்பர்னி அனி ஸாஅ, கியாமத் நாள் எப்போது வரும் இந்த மலக்கு என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கேள்வி கேட்டவரை விட, என்னை விட உங்களுக்கு அதை பத்தி நல்லா தெரியும். கியாமத் நாளை பத்தி என்ன கேட்கறீங்க, என்னை விட அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தான் தெரியும். என்ன ஆன்சரு, அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கியாமத் நாளை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ்வுடைய இல்முல இருக்கிறது அப்படின்னு என்னை விட உங்களுக்கு தெரியத்தானே செய்யும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சரி, சில அடையாளத்தையா சொல்லுங்களேன் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு எஜமானி, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானி என்ன செய்வாள், பெற்றெடுப்பாள். அது மாதிரி செருப்பணியாத அரைகுறை ஆடை அணிந்தவர்கள், கட்டடத்தை தாவலுடன் பில் புண்ணியம், கட்டடத்தால் ஒருத்தர் போட்டி போடுவாங்க. ரொம்ப பரம்பரை ஏழையா இருப்பாங்க போல, எல்லாம் பிசினஸ் பண்ணி எல்லாம் பெரிய ஆளாய் என்ன செய்வாங்க, கட்டடத்தால் அவர்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட அந்த நிலை வந்தால் நீங்க இந்த கியாமத் நாளை எதிர்கொள் என்று சொன்னிட்டு அந்த மனுஷன் போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிகிறது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாபை கூப்பிடுறாங்க. உமருக்கு வாங்க, வந்தது யாருன்னு தெரியுமா? இப்போ உமர் சொல்றாங்க, அல்லாஹு ரசூல் ஆயிலம், எங்களுக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய தூதரே. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃப இன்னஹு ஜிப்ரீலுன், அது ஜிப்ரீல் ஆவார், அத்தாக்கும் அல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஜிப்ரீல் வந்ததுடைய நோக்கம் என்ன, உங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும், பேச சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இந்த சப்ஜெக்டை நீங்க இஸ்லாம்னா என்னன்னு படிக்கிறது, ஈமான்னா என்னன்னு படிக்கிறது, இஹ்சான்னா என்னன்னு படிக்கிறது, கியாமத் நாள்னா என்ன படிக்கிறது, இந்த 4 சப்ஜெக்டை மனுஷனுக்கு கொடுத்தது அல்லாஹ் வானவரை அனுப்பி இதை நீங்க கற்றுக் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மனித வடிவில் என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப மனித வடிவில் மாலக்குமார்கள் வருவார்கள் என்பதையும் இந்த உரையில நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அவருடைய தொடரில் நம்ம காண்போம். அப்ப இந்த முதல்ல ஹுமைதும் யஹ்யா அவங்களுடைய வரலாறுக்கு வாங்க. விதி சம்பந்தமா ஒரு டவுட் வந்துச்சுல, அதுக்கு உமர் அவங்களுடைய பதில சொல்லிட்டாங்க. இது ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொன்னா, அடுத்தடுத்த தொடர்கள்ல முதல்ல இஸ்லாத்தினுடைய பேஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. கலிமா, கலிமாவுடைய வழக்கங்கள் அதுவும் நமக்கு இந்த அக்கீதா வகுப்புல வந்துடும். ரெண்டாவது துக்கீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுவது. அல்லாஹ்வுடைய அருளால் தொழுகையினுடைய சட்டங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறோம், நம்ம பார்த்து விட்டோம். இப்போ தசூமு ரமலான், நோன்பினுடைய சட்டம். அது நோன்பு நெருங்கும் பொழுது அதுக்கு ஒரு மாசம் முந்தைய என்ன செய்வோம், இதை கட் பண்ணிட்டு நோம்பினுடைய சட்டத்தை என்ன செஞ்சிடலாம், நம்ம அதை நெருக்கத்தில் பார்த்தாலும் சட்டம் நமக்கு நினைவுக்கு இருக்கும். அடுத்து ஜக்காத்து, ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அது கடமை கிடையாது. அது 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு 60 பேருக்கு தான் ஜக்காத்து கடமை, 40 பேருக்கு என்ன செய்யாது, அது கடமையில வராது. அல்லது 60 பேருக்கு கடமை இல்லாமல் 40 பேருக்கு கடமையாக வரும். அது எல்லா தரப்புக்கும் கடமையானது கிடையாது. அது தேவைப்படும் போது ஜக்காத்து குறித்து நம்ம பேசிக்கிறோம். ஹஜ்ஜும் அந்த மாதிரி தான், வசதி வாய்ப்பு உடல் வைப்பு இருக்கிறவங்க எல்லாருக்கும் அது கடமை கிடையாது. அப்ப எல்லாரும் பேச அறியக்கூடியதுல இஸ்லாம்ல நம்ம அறிஞ்சு வச்சுட்டோம். தேவை உள்ளதை காலச்சூழலுக்கு ஏற்ப பார்த்துக்கணும். ஈமானுக்கு வந்துடும். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், தூதர்களை ஈமான் கொள்ளணும், வேதங்களை ஈமான் கொள்ளணும், மலக்குமார்களை ஈமான் கொள்ளணும், மறுமை நாளை ஈமான் கொள்ளணும், நன்மையின் தீமையின் விதியின் அடிப்படையில் தான் நடக்கிறது ஈமான் கொள்ள. 6 விஷயம்: அல்லாஹ், தூதர், வேதம்,
இது நமக்கு பழகிறது. அல்லாஹ், தூதர், வேதம், மூணுமே கனெக்ஷனில் உள்ளதுதான். அல்லாஹ் தூதர் அனுப்புவோம், தூதர் வேதத்தை கொடுப்பாங்க 3, மலக்குமார்கள் 4, 5வது மறுமை நாள், 6வது விதி. இந்த 6 விஷயத்தை நம்ம நம்பிக்கை கொள்ளணும். நம்பிக்கை கொள்ளலாம் எப்படி? இந்த 6ஐ நம்ம ஏற்றுத்தான் இருக்கிறோம். இந்த 6 பற்றியான எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் எங்க இருக்கிறான், அல்லாஹ்வுடைய சிம்மாசனம்னா என்ன, அல்லாஹ் உலகத்துல வருவானா, அல்லாஹ் மனுஷனுக்கு எப்படி பதில் கொடுப்பான், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கமுடியவர்கள்லாம் பூமியில ஏன் இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க பாலஸ்தீனத்திலிருந்து, இப்படி எல்லாமே உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சாதான் ஈமான் ஸ்ட்ராங் ஆகும். வானவர்கள் நாங்கள் தான் நம்புறோமே, வானவர்கள் சம்பந்தமான வானவர்களுடைய தன்மை என்ன, எப்படி படைக்கப்பட்டாங்க, அவங்களுடைய டியூட்டி என்ன, இப்படி வானவர்கள் சம்பந்தமாக எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதங்கள்லாம் இதுக்கு முன்னாடி எத்தனை வேதங்கள் இருந்திருக்குது, அது குறித்த மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன, அப்ப விதினா விதி சார்ந்த விஷயங்கள் என்ன என்ன, கியாமனாலுடைய அடையாளங்கள், உலகத்தில் சிறிய அடையாளங்கள் என்ன, பெரும் அடையாளங்கள் என்ன, மறுமை நாள் எப்படி இருக்கும், இந்த 6ஐயும் ஒட்டுமொத்த தொகுப்பாக நம்ம புரிஞ்சாதான் அது ஈமான் வலுப்பட்டுறது. இந்த 6 மனப்பாடம் பண்றது இல்லை, இந்த 6க்குள்ள 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அல்லாஹ்வை மட்டும் நம்புறதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த எல்லாத்தையும் நம்ம ஈமான் கொண்டுட்டோம்னு வைங்களேன், எல்லாத்தையும் நம்ம தெரிந்து நம்பிக்கை கொள்வதுதான் முறையாக ஈமான் கொள்வதாகும். அப்ப வருங்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஈமான் என்பதை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வை எப்படிலாம் நம்பணும், அல்லாஹ்வை பற்றி நம்ம எவ்வளோ தெரிய வேண்டிய விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக எடுத்து அல்லாஹ்வை பற்றிய உருவம் சார்ந்த ஒவ்வொரு தகவலையும் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளாக நம்ம அறிந்து கொள்வோம். அதுதான் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தும். ஒருவர் முறையாக அல்லாஹ்வை அறிந்து விட்டால் வாழ்க்கையில் உள்ள எல்லா சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பது ரொம்ப இலகுவாகிவிடும். எனவே இந்த பேசிக்கான அக்கிதா வகுப்பை இனிமேல் தொடர்ச்சியாக நடைபெறும். மனுஷங்க விடுபடாமல் அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்க. ஏதாவது 1 நாள் விடுபட்டாலும் கூட இந்த லைவ்ல போடுவாங்க, அதை எடுத்து தொடர்ச்சியாக நினைச்சீங்க ஃபாலோ பண்ணுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை அறிகிற முதல் நாள்னால கொஞ்சம் நேரம் அதிகமாகிடுச்சு, அடுத்ததுனால ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறோம், அந்த தலைப்பை நம்ம சுருக்கி முடிச்சுக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்க அறிவை இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலியமாக கற்றுக்கொள்கிற வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கு தருவானாக என்று கூறிக்கொண்டு இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.